ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டில் பட்டி பீஸ் வந்து எப்படி இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி மெயின் கிளாத் எடுத்துக்கோங்க. சிங்கிள் கிளாத் தான். இந்த மாதிரி ஃப்ரண்ட்டுக்கிட்ட வச்சு இந்த மாதிரி நீங்கள் 1/2 இன்ச் தள்ளி தையல் போட்டுட்டு வாங்க. நமக்கு பட்டியோட லென்த் எவ்வளோ இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நம்ம சைஸ் பண்ணி விட்டுக்கலாம். முதல்ல இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு பேக் பார்ட் இருக்கு இல்லையா, அந்த பேக் பார்ட்டோட நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் 1/2 இன்ச் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த 1/2 இன்ச்சை வந்து இந்த மாதிரி அர்க்காத் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை அர்க்காத் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 சைடும் அர்க்காத் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத்தில் பாட்டம் கிட்ட இந்த மாதிரி அந்த 1/2 இன்ச் அர்க்காத் பண்ணோம் இல்லையா, அதுக்கு நேராக வச்சு தையல் போட்டுக்கோங்க. நம்ம எவ்வளோ மார்க் பண்ணோமோ அவ்வளோக்கு கரெக்டாக அந்த 1/2 இன்ச் கிட்ட தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ தையல் போட்டதுக்கப்புறம் கிளாத்தை அப்படியே திருப்பி விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். இப்போ நம்ம மேலே ஷோல்டர்லேருந்து இப்படி உருட்டிட்டு வந்துட்டு கரெக்டாக அந்த பட்டிக்குள்ளே அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தையல் போட்டிருப்போம் இல்லையா, அந்த தையலையும் லைனிங் கிளாத்தையும் ஒன்று போல் வச்சு நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. இப்போ கரெக்டாக 1/2 இன்ச் கிட்ட நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் தையல் போடும்போது லைனிங் கிளாத்தை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் அது மேலே தையல் போடுங்க. அப்போ தான் நமக்கு சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வரும். இப்போ உள்ள கிளாத்தை வெளியில் எடுத்து விட்டுக்கலாம். இப்போ வெளியில் எடுத்ததுக்கப்புறம் ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. கீழே பாட்டமில் ஒரு தையலும், மேலே நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா பட்டி பீஸை, அந்த இடத்துலையும் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தையல் போட்டிங்க அப்படின்னா நமக்கு ஸ்டிஃபாக நிற்கும். எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ப்ளவுஸோட பட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். எந்த ஒரு சுருக்கமும் இருக்காது. அப்படியே உள்பக்கம் திருப்பி விட்டிங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த இன்விசிபிளான ஸ்டிச் நம்ம போட்டாச்சு. இந்த மாதிரி நம்ம இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள்.